சாயந்தர நேரம் மழை சிலசிலன்னு பேஞ்சிட்டே இருந்தது. சூடாக சூப்பராக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு நைட் டிஃபன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்காக ஒயிட் குருமா தான் செஞ்சுருக்கேன். இந்த குருமாவை இட்லி, பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம தொட்டுக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய் துருவல், 4 பல் பூண்டு, 4 துண்டு இஞ்சி, 1/4 கப் உடைச்ச கடலை, 7-8 முந்திரி பருப்பு, 5-6 பச்சை மிளகா, 1/4 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதுக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம் காரத்துக்காக. அதனால் அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் சூடானதும் 2 ஏலக்காய், 2 பட்டை, கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வந்ததும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரே ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப கொலைய மசிஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டால் போதும். அதை வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதில் பொட்டுக்கடலை, கசகசா, முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கறனால குழம்பு சீக்கிரமே கெட்டி ஆகிடும். அதனால் நம்ம கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். குருமா நல்லா கெட்டியாகி வரும்போது நம்மளுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ பிடிச்சிருக்கோ நம்ம அதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர்னு எது வேணாலும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி இது கூட வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம ப்ளைனாக கூட சர்வ் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததும் மல்லித்தலை, புதினாத்தலை போட்டு இறக்கிடுறேன். இதை சூடான இட்லி கூட சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இது வரைக்கும் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும்தான் போட்டுட்ருந்தேன். இப்போ தான் நம்ம லாங் வீடியோ புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.